பட்டி நீதான்ப்பா வா 10 கிலோ சாப்பிடுமா ஒரு நாளைக்கு. எப்படி இருக்கு பாருங்க, போட்டு மாதிரி இருக்கு. போட் ரைடெலாம் போகலாம். ஆனால் காசு நிறைய செலவாகும் போல. எல்லாத்துக்குமே வந்து காசு தான். பாருங்க பாருங்க எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர்கிட்ட நின்றுருப்பாங்க நினைக்கிறேன். தோராயமாக நான் சொல்கிறேன் 70 வந்து ஒரு 100 பேருக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. இது வந்து வீக் டேஸ் தான். வீக் டேஸ்லேயே இப்படி தான் இருக்குது பாருங்கள். Give. Okay. Ira. Hi. Baby. Good boy. எவ்வளோ அழகாக சாப்பிடுறாங்க. அங்கே போகக்கூடாதுன்றாங்க. அது கொஞ்சம் முரட்டியானே இருக்கும் போல, அதனால போவாது. இங்கே பாருங்க அந்த யானை வந்து இந்த தண்ணி தான் குடிக்குமா? இங்கே பாருங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க போல. How much time it will take to drink one time? 10 minutes? 10 minutes. 10 minutes. இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணியை வந்து அதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல. Eat too much. Water eat too much. சூப்பர்ல பாருங்க 10 நிமிஷம் தண்ணி குடிக்குமா. அந்த பைப் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. வா 10 கிலோ சாப்பிடுமா ஒரு நாளைக்கு. பாருங்க சூப்பர். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. சூப்பருங்க. இங்கே பாருங்க உள்ள வந்து சின்னதாக போட் சர்வீஸ் மாதிரி வச்சுருக்காங்க போல். எவ்வளோ பெருசு போகும்னு தெரில. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் பயங்கர வெயில். யாரும் இப்போ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங்கை தான் சன்செட்லாம் வரும்போது பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். தரமாக நீங்கள் வீடியோலாம் எடுத்து பிக்சர்லாம் எடுக்கலாம் சூப்பராக. இது பாருங்க இப்போ நம்ம வந்து எக்ஸிட் வழியாக வெளில போய்கிட்டு இருக்கோம். டைம் ஆகிடுச்சு நமக்கு. போயிட்டு நம்ம அந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேறு டெஸ்டினேஷன் போக போகிறோம். இங்கேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும், தரமாக இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க ஓகேங்களா. இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அவங்க வந்து வாட்டர் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா குளுன்னு இருக்குது உள்ள. பாருங்க குளுன்னு இருக்குது உள்ள. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு சோலை வனத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. நல்லா வெயில் தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே கொஞ்சம் நல்லா இருக்குது. யானைக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெறும் 100 பாட்டுக்கு ஓகே தான். வாழைப்பழம் வாங்கி யானைக்கு கொடுத்தோம். சந்தோஷமாக இருந்தது நமக்கு. இங்கே பாருங்கள் ரெஸ்டிங் பாயிண்ட்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் வேணா வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு டைம் இல்லாதனால அவசரமாக போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் வரீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தர காசுக்கு. பாருங்கள் மீன்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள் மெலிசாக ஒரு மீன் ஓடி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மீன். தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். போட்டு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. மீன் தீனி போடுவாங்க போல். இங்கே கிட்டேயே மேயுதுங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய மீனாகவே இருக்குது. டிஃப்ரெண்ட்டான மீனாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்க அது ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. சூப்பர் வெதரு. நல்லா பிக்சர் எடுக்கிறதுக்கெலாம் பக்காவாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் பாருங்க அழகாக இப்படி ஈச்சர் மாரி போட்டிருக்காங்க. இப்படி படுத்துக்கலாம் நல்லா வெயிலுக்கு எதமாக. ஒரு நாள் நீங்கள் தாராளமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் போலங்க. நல்லா இருக்குது. ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அப்படியே மலாந்துக்கலாம். அப்படியே ஈவினிங் மேலே போட் ரைடெலாம் போகலாம். ஆனால் காசு நிறைய செலவாகும் போல. எல்லாத்துக்குமே வந்து காசு தான். பாருங்கள் இங்கே பாருங்கள். சரி காசுலாம் கொடுத்தாச்சு, உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்தாச்சு. சூப்பராக குருவிலாம் பாடிக்கிட்டு இருக்கு நமக்காக. மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் 2 ஓடுது. நல்லா இருக்குது. வெயிலுக்கு இதமாக இருக்குது. இப்படி நிழலில் படுத்துக்கிட்டு இந்தமாரி ஒரு ஆம்பியன்ஸில் ரெஸ்ட் எடுக்கிறது. பாருங்கள் அப்படியே காட்டுறேன்.
நம்ம ரெஸ்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படியே வெளில வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருந்தோம். டைம் இல்லை. அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடுவோம். பாருங்க நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு உள்ளே போனோம். உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம வந்து இப்போ ரிட்டன் இப்படி நடந்து வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஹெல்மெட்டை கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். அங்கேயே முன்னாடியே கொடுத்துட்டோம். நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாங்சுவரி ஆஃப் த்ரோட் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சரிங்க, இதை வந்து அவங்க வந்து இங்கே எடுத்து வந்து வச்சிடுறாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் எடுத்து போய் வைப்பாங்க போல. ஓ ஓகே ஓகே. Sorry. பேண்டை வந்து எடுக்கிறாங்க. ஓகே, பேண்டை வந்து கிழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளால் உள்ளே போக முடியாது. அவ்வளோதான், முடிந்தது. சரி போமா. பாருங்க, மணி வந்து 11:30. எக்கச்சக்க பேர் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே வெளில வர மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர்கிட்ட நின்றுருப்பாங்க நினைக்கிறேன். தோராயமாக நான் சொல்கிறேன், 70 வந்து ஒரு 100 பேருக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. இது வந்து வீக் டேஸ் தான். வீக் டேஸ்லேயே இப்படி தான் இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், என் தெய்வமே, என் கட்டக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க. கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க நெல்லிக்காய். நம்ம இருக்க டாமிட்டரில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் இங்கே புக் பண்ணியிருக்கோம் ரூமு. இந்த இடத்துல வெளியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்கள். தைலாண்டில் எவ்வளோ நெல்லிக்காய் பாருங்கள். நிறைய அதே மாதிரி இதுவும் இருக்குது. என்னது, ஐயோ நம்ம பச்சை என்ன, முருங்காய் கூட இருக்குதுங்க. தைவானில் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் முருங்காய் தேடி கண்டுபிடிக்கிறது. இங்கே பாருங்கள், கை கட்டுற மாதிரியே இருக்குது. பாருங்க, சின்ன நெல்லிக்காய் செம்மையாக இருக்கும். உப்புலாம் போட்டு சாப்பிட்டோன்னா பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றேன். ஆகாக்கா பா, செம்ம புளிப்பு பா. எத்தனை வருஷம் ஆச்சு இதுமாரி சாப்பிட்டு. ஸ்கூல்லலாம் படிக்கும்போது 1 ரூபா 2 ரூபாய்க்கு அப்படி போய் லைனில் நின்று அழைச்சி பிடிச்சி வாங்குவோம். உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். உப்பு மிளகாத்தூள் நான் எங்கே போய் தேடுறது? இங்கே கடையில் தான் போய் கேட்கணும். அதாவது சரி, கிடச்ச வரைக்கும் லாபம், சாப்பிடுவோம் முடிஞ்சளவு. செம்மையாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் பெருசாக எடுப்போமா? அங்கே நிறைய இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் பக்கத்து தோட்டத்தில் இருக்கும், கேட்டு போயிட்டு எடுப்போம். அதை புழுக்குன்னா அப்படியே விழுவோம், டபடன்னு கீழே விழுவோம். அப்படியே பொறுக்கி எடுத்துன்னு போவோம். செம்மையாக இருக்குங்க பாருங்க. அப்படியே திராட்சை கொத்து மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தைலாண்டில் ஐயோ கீழே உங்களுதே வேஸ்ட்டாக போதே, மனசே கேட்கல. கீழே ஒன்று ஊந்ததுக்கே அப்படியே கொத்தோடு அப்படி தான். ஐயோ இங்கே பாருங்க, கொத்தோடு எடுத்துட்டேன். சூப்பராக. சரி, இதை வந்து நைட்டு வரைக்கும் தாங்கும் நமக்கு. நாளைக்கு போகும்போது வேணால் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போவோம். யாரும் சாப்பிட்ற மாதிரி தெரில. இங்கே பாருங்க பா, அப்படியே திராட்சை மாதிரி இருக்குங்க. கொத்து கொத்தாக இருக்குது. சூப்பரில் நிறைய கீழே உந்து போய் கிடக்குது. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ கீழே வந்து போய் கிடக்குது. யாருமே சாப்பிட்றதில்ல போல். சரி, நமக்கு கடைசி வரைக்கும் லக்கி ப்ரைஸு அடிச்சு நுறுக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு காலைல ஓகேங்களா. காலைலையும் ஒரு அதான் காலைல வந்தோம்னா ஒரு 7 மணிக்கு வந்தோம்னா அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போயிடுறான். எல்லாம் பாக்ஸில் இல்லை கவரில் அள்ளி போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் முருங்கை மரம் பார்த்தீங்களா. நான் சொல்ல, இங்கே வாழை மரம் இருக்குது. அப்படியே நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது தாய்லாண்டு. பாருங்கள், இதுதான் நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டலுக்கு இந்த பின்னாடி வந்து பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் தான் இதெல்லாம் இருக்குது. யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டாக சொல்லிக்கலாம். இல்லை காசு தரணுன்னா கூட வந்துக்கலாம்னா இருக்குது. கிடைக்கிறதே பெரிய விஷயம் நமக்கு. கிடைக்கும் போது சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சூப்பரில். சரிங்க, அப்படியே வாங்க, நம்ம இன்னொரு லொக்கேஷன் போக போகிறேன். அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறேன். பார்ப்போம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் போக போகிறோம். இங்கேருந்து போவோமா? இங்கே பாருங்க, நம்ம வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பேக் என்ட்ரன்ஸ் போல். நம்ம இந்த இடத்துலேயே பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா வந்த ரூட் அப்படி. அதனால் இதுலேருந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அந்த சைட் சுற்றி வந்து உள்ளே வராமல் இங்கேருந்தே நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரிலாம் இங்கேயே ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருக்காங்க போல். பாருங்கள், குரூப் டூர்ஸ் வரவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஈஸியாக இறங்கிட்டு அப்படியே உள்ள டூர் அடிச்சுட்டு இப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க போல். பாருங்கள், நம்ம பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முன்னாடி தான் இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள்,
போட்டிருக்காங்க தெளிவாக. பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி யானைலாம் இருக்குது. வரவேற்பு நமக்கு பலமாக இருக்கா? சரி வாங்க உள்ளே போவோமா? வாங்க போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கோம். இது வந்து இதுலேயும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேட்கணும் இவங்ககிட்ட பாருங்கள்.